கடகம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, உயர்ந்த எண்ணங்களின் ஏணிப்படிகள் தாங்க. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, உயர்ந்த எண்ணங்களின் ஏணிப்படி தாங்கள் நீங்க. எல்லோரையும் எல்லோருடைய வாழ்க்கையையும் ஏணிப்படி மீது ஏற்றிவிடும் மகா தீபமே தாங்கள் தான். பாசத்தின் ஊற்று தாங்கள் தான். ஆற்றினீர் அருவினீர் சோற்றினீர் செய்வதை மட்டும் தான் செய்யும். ஆற்றினீர் அருவினீர் சோற்றினீர் செய்வதை மட்டும்தான் செய்யும். ஆனால் நீங்களோ ஆமாங்க, ஆனால் பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது. எப்படிங்க? பிரிந்து சென்றால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டால் உங்களை பிரிந்து செல்ல முடியாதுங்க. ஸோ அதுவே உண்மையான கடகத்தின் பாசமாகும். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நிதர்சனம் உண்மையாகும். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையாகும். இவ்வளவு பெரிய தர்மம் கொண்ட தாங்கள், இவ்வளவு பெரிய தர்ம சிந்தனையும் குணங்களும் கொண்ட தங்களுக்கு இந்த வருடம் 2024 நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கடந்த காலங்களின் கசப்புக்கள் கடந்து 2024ஆம் ஆண்டு குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய சிறிய மிட்டாய்களைப் போல மிக இனிப்பான காலம்தான் இந்த 2024ஆம் ஆண்டு. போக போக மிகப்பெரிய கிருஷ்ணா ஸ்வீட் அல்லது கங்கா ஸ்வீட் போல இனிய வசந்த காலம் தங்களுக்கு, இனிய வசந்த காலம்தான் தங்களுக்கு தாங்க. ராசிநாதன் சந்திரன், தங்கள் ராசிநாதன் சந்திரன் மகன் நட்சத்திரம் தங்கள் ராசிக்கு 2இல் இருப்பது சால சிறந்தது. பார்த்தீங்களா? தங்க கடக ராசிக்கு மகர ராசியில் சிம்ம ராசியில் 2இல் இருக்காரு. அப்போ முக்கியமாக அம்மாவுக்கு மிக சிறப்பாக இருக்கும் தான். பேரண்ட்ஸில் தந்தையை விட தாய்க்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கும் நல்ல ஆண்டாக இருக்கும். குருபலம் 5ஆம் பார்வையாக இருப்பதால் குருபலமும் 5ஆம் பார்வையாக ராசிநாதை பார்க்கப்படுகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையை பார்ப்பதால் தந்தை சுகம் தந்தை வெளி சொத்துக்கள் தடையின்றி கிடைக்குங்க. ஏன்? கோர்ட்டில் சம்பந்தப்பட்டவை கூட கூடி வருமுங்க. கோர்ட்டு சம்பந்தப்பட்டதுல தடங்கள் இருந்தது கூட கூடி வருமுங்க. தங்களது ராசிக்கேற்ற தொழிலான வேளாண்மை, விவசாயம், உணவு, குளிர்பானம், வெள்ளி, பஞ்சுநூல், பஞ்சாலை, பட்டுநூல், பருத்தி, கப்பல், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அத்தனையும், கற்பனை, கவிதை, தங்கும் விடுதி, உணவுப் பொருட்கள், ஹோட்டல், காய்கறிகள், ஜவுளிகள், வாசனை பொருட்கள், நவரத்தினங்கள், முத்து, வெண்பட்டு, சங்கு, நர்ஸு, பால், தயிர், பஞ்ச கவ்வியங்கள், பல எண்ணற்ற தொழிலுக்கு உரியவரும் நீங்க தாங்க. இதை விட்டுட்டு நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறேன், நான் ரியல் எஸ்டேட் நடத்துகிறேன் அப்படி சொன்னால் ஜோசியர் பொறுப்பு இல்லை. அதுக்காகத்தான் இந்த 2024 ஆண்டில் எந்த தொழில் நீங்கள் செய்யணும்னு மிக சிரமப்பட்டு உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷனை நேயர்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் தான் செய்கிற தொழிலுக்கேற்ற ப்ரிடிக்ஷனை கொடுக்குறீங்க சுவாமி அப்படின்னு அவங்களுக்கு நன்றிக்காக இதை நான் பல கஷ்டப்பட்டு இந்த கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட தங்கள் ராசிக்கு 10க்கும் 11க்கும் பாவங்களுக்கும் குரு இருப்பதால், தங்கள் ராசிக்கு 10க்கும் 11க்கும் குரு இருப்பதால், 10, 11 பாவங்களுக்கு குரு இருப்பதால் இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதாவது பகட்டு வாழ்வு கொடுக்கும். குரு பார்த்தால் பகட்டு வாழ்வும் கொடுக்கும். ஆமாங்க, அது உங்களுக்கு தான். ஆனால் தங்களுக்கு அனுகிரகமும், இப்போத்தான் நெகட்டிவ், உங்களுக்கு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் அஷ்டமத்து சனீஸ்வராக வலம் வருவதால் நிதானம் மிக மிக தேவை. சுய தொழில் ஈடுபட வேண்டாம், சொந்த தொழில் ஈடுபட வேண்டாம், உங்க பேர்ல எதையும் ஆரம்பிக்க வேண்டாம்.
உயிர் நண்பர்கள் உங்கள் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள். உயிர் நண்பர்கள் உங்கள் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள். யாரையும் நம்பிக்கொண்டு எந்த செயலும் ஈடுபட வேண்டாம். யாரையும் நம்பிக்கொண்டு எந்த செயலும் ஈடுபடாதீங்க. தன் கையே தனக்கு உதவி என்று நம்பிக்கை கொள்ளுங்க. தன் கையே தனக்கு உதவி என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரயாணம், கூட்டு தொழில், நண்பர்கள் மூலம் தொழில், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வார்த்தை, எல்லா வகையிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த கடகராசி நேயர்கள் தங்களுக்கு 1/5/2024 வரையும் ஜூன் டு 1/5/2020 வரையும் சரி, ஜூன் டு அக்டோபர் வரையும் சரி, அக்டோபர் டு டிசம்பர் வரையும் சுமாராகத்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கடகராசிக்கு இந்த ஆண்டு மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதோட அஷ்டமத்து சனி வரும்பதால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த கடகராசி நேயர்களுக்கு. நினைவாற்றல் குறைவு, கன்ஃபியூசியஸ் மைண்டு, நீர் சம்பந்தமான நோய்கள் சற்று கவனமாக பார்த்து கொள்வது அவசியமுங்க. கடகத்தில் புனர்பூச 4ஆம் பாதம், பூசம், புனர்பூச 4ஆம் பாதம் குரு வழிபாடும் மற்றும் திருநெல்வேலியில் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் தரிசனம் செய்யுங்க. குறைவில்லாத வாழ்வை கொடுக்குங்க. பூச நட்சத்திரம் தேனி, குச்சனூர், மதுரை வண்டியம்மன், மதுரை வண்டியூர் பேச்சியம்மன் அம்பாள் மிக பிரசித்தி பெற்றால் மதுரை வண்டியூர் பேச்சியம்மன். பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சியம்மனை கண்டிப்பாக தியானம் செய்து வழிபாடு செய்து ஆராதனை செய்து தேன் அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக அவளுக்கு நிறைய அறிவு வளர்ச்சியை கொடுக்குங்க. அதுக்கடுத்து ஆயில்யம், திருப்பரங்குன்றம், சிறுபெரும்புதூர், ஸ்ரீமுஷ்ணம், அதாவது கோவை பட்டீஸ்வர், ஸ்ரீமுஷ்ணம், பூவராகவன், பழனி தண்டாயுத கோயில் எல்லாமே பூச நட்சத்திரம் தான். அதாவது தேனி குச்சனூர், மதுரை வண்டியூர் பேச்சியம்மன், கோவை பட்டீஸ்வரம், முஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணம், சிதம்பரம் பக்கத்தில் கடலூர் பக்கம் ஸ்ரீமுஷ்ணம், பூவராகவன், அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி, இது எல்லாமே பூச நட்சத்திரத்துக்குரிய வழிபடணும். அடுத்து ஆயில்யம், திருப்பரங்குன்றம், திருப்பெரும்புதூர், ஆதிசேஷன் ரூபத்தில் தான் ராமானுஜர் இருக்காரு. காரோய் கருணை ராமானுஜா, யாரோ அறிபவர் இக்கடலின் தன்மையை, உன் கருணையை, இக்கடலுக்கு யாரோ அறிபவர் உன் கருணையின் தன்மையை என்று முன்னோர்கள் கூறியிருக்கார்கள். அப்படிப்பட்ட தலைவணங்குகின்றேன் மகாராஜா ராமானுஜர் குருவுக்கு. அப்படிப்பட்ட திருத்தலம் ஸ்ரீபெரும்புதூர், ஆதிசேஷன் ரூபத்தில். திருப்பாம்புபுரம் ஆதிசேஷனுடைய சாபத்தினால் வழிபாடு செய்த ஊர். அப்படிப்பட்ட இடம் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான கொடுக்கும். மொத்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மொத்த ராசிக்கு, கடகராசி ரிஷபராசிக்கு சொன்னோம், மிதுன ராசிக்கு சொன்னோம், அதே மாதிரி கடகராசிக்கு மொத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவீசன கும்பகோணம் அருகில் உள்ள கற்கடேஸ்வரர் என்ற திருத்தலம் மிக அற்புதமான திருத்தலம். கற்கடேஸ்வரர் என்ற திருத்தலம் மிக அற்புதமான திருத்தலம். கடகராசி நேயர்களுக்கு நண்டு வந்து சாபம் போட்டு இறைவனை பூஜித்து சாபம் நீங்கி இழந்தாம் கற்கடேஸ்வரர். அப்படிப்பட்ட தலத்தையும் நீங்கள் கும்பிட்டு கொள்ளலாம், வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக. இன்னும் ஆயிலத்துக்கு நிறைய இருக்குது. கற்கடேஸ்வரர் ரிஷபராசிக்கு மொத்தமாக, ஆனால் ஆயிலத்துக்குன்னா இன்னும் உங்களுக்கு சிறுபெரும்புதூர் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, சங்கரம் கோவில் இருக்குது. கடகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கற்கடேஸ்வரர் தான். ஆனால் காயில் நட்சத்திரக்காரவங்க வாராகியம்மன்னு சிறப்பாக கும்பிடுவாங்க. வாராகியம்மன்னு, ஆனால் அவளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம். ஆயிலத்துக்குரிய ஸ்தலம் மயிலாப்பூர், அதையும் நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக மயிலம், விழுப்புரம் பக்கத்தில் மயிலம் முருகப்பெருமான் கோயில், இத்தனையும் கண்டிப்பாக அவங்கவுங்க ஏரியாவில் எந்த கோயில் அருகாமையில் உள்ளதோ நேயர் பெருமக்கள் அதை தரிசனம் செய்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு.